ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் ஜிஆர் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம நர்சரியிலேருந்து ஒரு புது பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பிளான்ட்டுன்னா மில்க் ஃப்ரூட். மில்க் ஃப்ரூட் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அந்த செடி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பார்த்துருப்பீங்க, கேள்வியும் பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்ல போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செடியை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஃப்ரூட் செடி. இந்த செடி வந்துங்க 20 மீட்டர் வரலும் வளரக்கூடிய ஒரு செடி. இதனுடைய பழம் எப்படி இருக்குன்னு, இதை வந்து மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம், தமிழில் பால் பழம்னு சொல்லலாம், ஸ்டார் ஆப்பிள்னு சொல்லலாம். இதுக்குள்ள இருக்கிற சீடு வந்துங்க ஸ்டார் மாதிரியே இருக்கும். அதாவது இது சாப்பிட்றதுக்கு வந்து மிகவும் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இந்த பழத்தை எப்படி இருக்குன்னா, மேலே வந்து ஆப்பிள் கலர்லேயே தான் இருக்கும். ஆனால் உள்ளே அறுத்தமாக பால் வந்து அந்த பால் திரவம் வடிகிற மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மில்க்கு சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர்லேயே இருக்கக்கூடியது. இந்த மில்க் ஃப்ரூட்டினுடைய பயன்கள் என்னென்னா, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, இன்னும் நிறைய சொல்லலாம் இதனுடைய பயன்கள்ன்ட்டு. இந்த செடி வந்துங்க வெப்பமண்டலத்திற்கு ஏற்ற ஒரு செடிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்திலேயே வளர்த்தக்கூடிய ஒரு செடி. அதாவது இது வந்து மாடியில் வச்சு வளர்த்தும் போது பெரிய பாட்டாக வச்சு நம்ம வளர்த்தி மெயின்டைன் பண்ணோமா, தண்ணி மற்றும் அதுக்கு தேவையான அனைத்தையும் மிகுந்த சிறப்பான முறையில் நம்ம பராமரிப்பு செஞ்சோமா, நமக்கு தேவையான பழங்களை இது கொடுக்குதுங்க. இந்த செடி வந்துங்க பழத்துக்காகன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டுகளில் அழகுக்காகவும் வளர்த்தலாம். இதனோட இலையே ரொம்ப அழகாக கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது. இதை வந்து ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வெட்டி விட்டாலும் அழகாக புஷியாக வளரக்கூடியது. சில வருடங்களிலேயே நமக்கு நல்ல காய்களை கொடுக்கக்கூடியது. சாப்பிட்றது உடம்புக்கு மிகவும் நல்லது. இந்த செடி இப்போ நம்ம ஜிஆர் நர்சரியில் அவைலபிளுங்க. நீங்கள் வேணுங்கிறீங்க நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து கொரியரும் அனுப்பிச்சி விடுவோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிஆர் நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய செடியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.